மன்னனும் ஒரு சொட்டு எண்ணெய் சிந்தாமல் இருப்பதைக் கண்டு அவனை மன்னிக்க அவனோ மகிழ்ச்சியுடன் செல்கிறான். அப்பொழுதும் அவரோ சுகரிடம் பேசவில்லை. ஆனால் இதை அனைத்தையும் நன்கு கவனித்துக் கொண்டிருந்த சுகர் அதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார். ஒரு மனிதனுக்கு உயிர் போய்விடும் என்ற நிலை மட்டும் ஏற்பட்டால் சுற்றுப்புறத்தில் என்ன நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் நாமும் நம்முடைய மனதை அடக்கி கடவுளின் மீது மட்டுமே பக்தியை செலுத்தினால் அகங்காரம் தானே அடங்கும், மீண்டும் ஞானம் பிறக்கும் என்ற உபதேசத்தை ஜனகரோ உபதேசிக்காமலே அவரிடம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிளம்பினார். கிளிமுகம் கொண்ட இவருக்கு நாரதரோ உபதேசம் செய்தார். தவ வாழ்வில் ஈடுபட்ட இவர் எல்லா உயிர்களிலும் கடவுளோ வியாபித்து இருப்பதை உணர்ந்தார். ஒரு நதிக்கரை வழியாக தந்தையுடன் சுகபிரம்மரோ சென்ற பொழுது நீராடும் தெய்வ பெண்களை கண்டார். அவர்களோ வயோதிகரான வியாசரை கண்டதும் நாணத்தால் எழுந்து ஆடையால் உடலை மறைத்தனர். ஆனால் வாலிபரான சுகரை கண்டு வெட்கப்படவில்லை. உங்களின் இந்த மாறுபாடான செயலுக்கு என்ன காரணம் என்று வியாசரோ கேட்க எல்லாவற்றையும் சுகபிரம்மரோ தெய்வீகமாக காண்பதுதான் என்று விடையளித்தனர்.